அப்ப அந்த நகையை எடுத்துட்டு போய் பத்தர் கிட்ட யார் கொடுத்தது? அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஒருவேளை பத்தர் நகையெல்லாம் உருக்கிருந்தா உங்களால நகையை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சிந்துதான் நகையை எடுத்துட்டு போய் வித்துட்டான்னு அவ மேல பெரிய பழி விழுந்து ஒரு கேவலமான வேலையை யார் செஞ்சதுன்னு உடனே கண்டுபிடிக்கணும். நீ சொல்லிட்டல, கவலையே படாத. சிந்து ரூமுக்குள்ள பூந்து நகை எடுத்தவனை எப்படி கண்டுபிடிக்கிறன்னு மட்டும் நீ பாரு. எடுத்தது நீதானு தெரிஞ்சது இவ்வளவுதான். நாம 2 பேரும் மாட்டிக்குவோம். அக்கா நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா. எந்த க்ளூவும் இல்லாம அவங்க என்ன எப்படி கண்டுபிடிப்பாங்க? நீ வாக்கா போலாம். தேங்க்ஸ் பைரவி, எனக்காக காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஒன்னும் காஃபி எடுத்துட்டு வரல, எனக்கு தலைவலியா இருக்குன்னு நான் போட்டு எடுத்துட்டு வந்தேன். நம்ம வீட்டுக்குள்ள வந்து சிந்து ரூம்ல இருக்கிற நகைய வெளியாளுங்க யாரும் எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம வீட்டுல வேலை செஞ்ச யாரோ ஒருத்தர் தான் சிந்து ரூம்குள்ள போய் அந்த நகையை எடுத்துட்டு போயிருக்காங்க. சிவா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம வீட்டுல வேலை செய்யற பாக்கியலட்சுமி பாட்டியும் ராமு தாத்தாலாம் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கும் மேல இங்க வேலை செஞ்சுட்டு உயிரே போனாலும் அவங்க இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. போலீஸ் வந்து விசாரிச்சப்ப கூட அவங்க 2 பேரும் நகை எடுக்கலங்கறத வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களே. இதுக்கு மேலே அவங்கள நம்ம சந்தேகப்பட்டோம்னா அவங்கள ரொம்ப அவமதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க சிந்து ரூம்குள்ள போய் நகையை எடுக்கலைன்னா வெளியில இருந்து யாராவது வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? வெளியில இருந்து வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு சொல்றேன். நம்ம வீட்டுல சிசிடிவி கேமரா 3 நாளா வேலை செய்யாம இருக்கு. இந்த கேப்ல வெளியில இருந்து யார் வேணாலும் வீட்டுக்குள்ள வந்து சிந்துவோட ரூம்ல நகை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. ஆனா வெளியில இருந்து வரவங்களுக்கு நம்ம வீட்டுல சிசிடிவி வேலை செய்யலன்னு எப்படி தெரியும்? சிசிடிவி கேமரா வயர நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோ தான் கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றியா? ஏன் அப்படி இருக்க கூடாது? நம்ம வீட்டுல உள்ள யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? ஆமா ஆறுமுகம். யார் மேல? எனக்கு சந்தேகம் எசக்கி மேலதான். எனக்கு எசக்கி மேல ஒரு சின்ன டவுட் இருக்கு. எசக்கி போய் சிந்து ரூம்ல இருக்கிற நகையெல்லாம் எடுத்திருப்பானா? சச்சா, இப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்ப அந்த நகையெல்லாம் வேற யார் எடுத்துட்டு போய் பத்தர்கிட்ட கொடுத்திருப்பா? இல்ல சிவா, எசக்கி நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி அவன் நம்ம வீட்டோட மருமகன். நாமளே அவனை சந்தேகப்பட்டா காயத்ரி அம்மா மனசுல ரொம்ப கஷ்டப்படும். இதெல்லாம் இத பத்தி எதுவும் பேசிக்க வேணாம் சிவா. இல்ல ஆறுமுகம், இந்த விஷயத்த சாதாரணமா விட முடியாது. நாம மட்டும் சரியான நேரத்துல பத்தர்கிட்ட இருந்து நகையெல்லாம் மீட்லனா சிந்து ஜெயிலுக்கு போயிருப்பா. சிந்து அந்த நிலைமைக்கு கொண்டு போனவன நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே எசக்கி எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்வான்? அந்த நகையை வாங்கின பத்தர் நகையை கொடுத்தவன நேர்ல காமிச்சா அடையாளம் காட்ட முடியும்னு சொன்னார்ல. நாம ஏன் எசக்கி கூட்டிட்டு வந்து பத்தர் முன்னாடி நிறுத்தக்கூடாது? உண்மையிலேயே எசக்கி தான் நகையை கொடுத்திருந்தான்னா அந்த பத்தர் காட்டி கொடுத்துருவார்ல.